பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த கவுண்டபாளையம் மண்டல் சார்பாக இருக்கக்கூடிய 77 கிளைகளில் கிட்டத்தட்ட 26 கிளைகளில் முதலிடம் பிடித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இரண்டே கிளைகளை தவிர பாக்கி அனைத்து இடங்களிலும் சிறப்பான வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் பாதங்கள் தொட்டு இந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நோட்டாக்கு நிகரான கட்சி அப்படித்தானே நம்ப வச்சிட்டு இருந்தாங்க. தேசத்தின் வளர்ச்சியை விரும்புற ஒவ்வொரு மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மக்களுமே ஓட்டு போடும் போது திரு அண்ணாமலை அவர்களே அவர்கள் வீட்டு பிள்ளையாக எண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நாங்க பார்த்தது என்னன்னா, நாங்க மட்டும் ஓட்டு கேட்டு கட்சிக்காரங்க மட்டும் ஓட்டு கேட்டு போகல. சாமானிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்காக ஓட்டு கேட்டது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மக்களும் தான் வீட்டு பிள்ளையாக எண்ணி திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு போட்டு இந்த 4 லட்சம் ஓட்டுக்கு ஒரு பொறுப்பாக அவரை மாற்றி இருக்கிறீர்கள். அதற்கு மறுபடியும் நாங்கள் நன்றி கூற விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாம 3வது முறையாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பாரதத்தின் பிரதமராக அமர்த்தி அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு கூட்டமே சேர்ந்து அவரை தோற்கடிக்கிறதுக்காக, ஒரு கட்சியை தோற்கடிக்கிறதுக்காக கூட்டமாக கட்சிகள் சேர்ந்து ஒரே ஒரு கட்சியை தோற்கடிக்கிறதுக்காக கூட்டணி வச்சாங்க. ஆனா அவங்களோட அந்த இந்தியாங்கிற அந்த பேரே பாருங்க, இந்தியாக்குள்ள புள்ளி வச்சு இந்தியாவே பிரிச்சுட்டாங்க. இதுதான் அவங்களோட உண்மையான முகமே. உண்மையான முகம் அவங்க பேர் வச்ச போது தெரிஞ்சு போச்சு. அந்த இந்தியாங்கிறது எந்த லெவல்ல அவங்க பிரிச்சு காட்டணுங்கிற முடிவுல இருக்கிறாங்க. வா ஃபர்ஸ்ட் ஆட்சியை பிடிப்போம், அப்புறமேல நம்ம பிரிச்சுக்கலாம், நம்மக்குள்ள தானே நம்ம பேசி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல தான் புள்ளி வச்சு பேரே வச்சுட்டாங்க. ஆனா நடக்குமா? திரு நரேந்திர மோடி அவர்கிட்ட நின்னார்ல 3வது முறையா இருந்தாலும் மக்களோட செல்வாக்கோட ஜெயிச்சு 3வது முறையாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்க உதவியாக இருந்த அவருக்கு வாக்களித்த இந்தியா தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நன்றிகள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழுவில் தீர்மானங்கள் சிலவற்றை நிறைவேற்றியுள்ளோம். அந்த தீர்மானத்தில் விஷ சாராயம் பற்றி மக்களே நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். டாஸ்மார்க்ல தெருவுக்கு தெரு டாஸ்மார்க். இங்க இருக்கிற கவுண்டர்பாளையத்துல எத்தனை போராட்டம் நம்ம செஞ்சிருப்போம். மக்கள் திரும்பி அந்த டாஸ்மார்க்கை விட்டு இன்னும் நலிவான விலையில கிடைக்கும் சொல்லி கள்ள சாராயத்தை குடிக்க வச்சு அவங்க ஒரு குடிகாரனா மாத்தி இன்னைக்கு மக்களோட வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் மாணவர்களோட வாழ்க்கை, அது ஒருத்தர் ஒரு யூடியூப்ல எடுத்து ஒரு வீடியோ வேற போடுறாப்படி. சின்ன பையன் அவன் ஒரு பாட்டில ஓபன் பண்ணி குடிச்சிட்டு அவன் ஆடுற ஆட்டத்தை வந்து யூடியூப்ல எடுத்து போட்டுட்டு இருக்காப்படி. அது ஒரு பெரிய விஷயமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு கலாச்சாரத்துக்கு திமுக அரசு மக்களை கொண்டு போயிட்டு இருக்கு. இதுவா ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு சாட்சி? இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தமா நம்ம மறுபடியும் நம்ம செய்யணும். 60 வருஷ காலமாக இப்பேற்பட்ட கழகத்துக்கு நம்ம வாக்களித்து இன்று ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்த மக்கள் ஒவ்வொருத்தரும் மாற்றத்துக்காக 2026ல கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தோட முன்னேற்பாடாக தான் இந்த தெருமுனை பிரச்சாரத்தை நாங்க பாக்குறோம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ஒவ்வொரு விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர்கள் எல்லாத்துக்குமே நீங்க என்ன கேட்டாலும் நீங்க கேட்கிற விஷயத்தை நாங்க நிறைவேற்றி கொடுப்போங்கிற வாக்குறுதி. இன்னைக்கு ஒவ்வொரு பக்கமும் அரசு ஊழியர்கள் அவங்க போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன? சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்ற கிடையாது. எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்ற கிடையாது. ஒரு லிஸ்டே கொடுத்தாங்க, இவ்வளவு வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றோன்னு. இன்னைக்கு அவங்களுக்கு உறுதுணையா இருந்த அரசு ஊழியர்களுக்கு இன்னைக்கு அவங்களோட முகத்திர தெரிஞ்சு போச்சு. இவங்க ஏமாற்றக்கூடியவர்கள். மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்.
அப்பேற்பட்ட உண்மையான கேடுகட்ட திமுக அரசு கூடிய விரைவில் தமிழகத்திலிருந்து வெளியேறுவதற்கு அவர்களாகவே தோண்டி கொண்ட குழிதான் அரசு ஊழியர்களை எந்த ஒரு அவங்க கொடுத்த வாக்கு எதையுமே காப்பாத்தாம அவங்கள அலக்கடிக்கிறது. உண்மையாவே அவங்களுக்கு திமுக அரசு அவங்களுக்கே தோண்டிக்கிற ஒரு குழிதான். இன்னைக்கு போதைப் பொருள் நம்ம தமிழ்நாடுங்கிறது இன்னைக்கு போதைப் பொருளோட கூடாரமா மாறிட்டு இருக்கு தமிழகம். எல்லா இடத்துலயுமே பாக்குறோம். கேட்டா இங்க போதைப் பொருள், அங்க போதைப் பொருள், எல்லா பக்கமே போதைப் பொருள் இருக்கு. எங்க இருந்து இத்தனை வருஷம் இல்லாம இப்ப எங்க இருந்து வருது இவ்வளவு போதைப் பொருட்கள்? அதுல விதவிதமா பவுடர் வடிவில்லை, டேப்லெட் வடிவில்லை, இன்ஜெக்ஷன் வடிவில்லை. மாணவர்கள் மாணவியர்கள் எல்லாருமே இதுக்கு சேர்க்கேட்ட அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாமல், இதுக்கப்புறம் வர தலைமுறை அவர்கள் தான் எண்ணம் கூட இல்லாமல், நாங்கள் வாழ்ந்தால் போதும், அந்த ஒரு குடும்பம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மற்ற எந்த ஒரு தலைமுறை பத்தியுமே கவலைப்படாம இப்படி ஒரு கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த இயலாத கையாளாத தனத்தான் திமுக என்பதை இந்த ஒரு இடத்துல நாங்க சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற திமுக அரசை இந்த இடத்துல நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். செங்கோல் நம்ம தமிழகத்தோட அடையாளம் செங்கோல். ஆனா அந்த செங்கோலை பத்தி என்ன ஒரு விவரம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க? ராஜாக்கள் எல்லாம் அந்த புறத்துல இருந்த அந்த ராஜாக்கள் எல்லாம் செங்கோல் வச்சாங்க, அந்த செங்கோலை கொண்டு வந்து இங்க வைக்கிறதா அப்படின்னு சொல்லி செங்கோலை அசிங்கமா பேசுறாங்க. இல்ல, செங்கோலை பத்தி அசிங்கமா பேசுறதுங்கிறது வெறும் செங்கோலை பத்தி மட்டும் இல்ல, நம்ம கலாச்சாரம், நம்ம திருக்குறள்ல செங்கோல் பத்தி இருக்கு. அப்ப நீங்க திருக்குறளை தப்புன்னு சொல்றீங்களா? திருவள்ளுவரை தப்புன்னு சொல்றீங்களா? திருவள்ளுவர் மட்டும் வேணும், திருக்குறள் அவருக்கு எழுதின வார்த்தைகள் மட்டும் வேண்டாம், செங்கோல் மட்டும் வேண்டாம்.